வன்முறையை நோக்கி திருப்பி இருக்கும். அங்கே செய்ததுதான் அவர்களுடைய அந்த ஆன்மீக அரசியல். அதைத்தான் மகாத்மா காந்தி அவர்கள் பின்பற்றினார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அரசியல் செய்தார்களோ அந்த அரசியலை அப்படியே பின்பற்றினார்கள். அதனால்தான் அவர்கள் வெற்றி. இன்றைக்கு நிறைய பேர் ஆன்மீக அரசியல் என்று வந்தால் செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால் ஆன்மீக அரசியல் கடைசியில் எங்க போய் நிற்கும் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்விலே போய் தான் நிற்கும். ஆகையினால் யாராலும் ஆன்மீக அரசியல் செய்ய முடியாது. செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய முற்றுப்புள்ளி, அதனுடைய எண்ட் இங்கேதான் வந்து நிற்கும். அதனால்தான் செய்ய முடியவில்லை. சில சம்பவங்களை சொல்கிறேன். ஹெர்குலஸ் என்ற ஒரு மன்னன் அவர்களுடைய காலத்தில் இருந்தார். மிக வல்லமைப்படுத்துவன். சைக்கிள் கூட எங்க பெரிய ஒரு சைக்கிள் இருந்தது ஹெர்குலஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனுடைய அந்த பலத்துக்காக தான் மிக வல்லமையை தனது வீட்டை பரவு. அவர் அட்லஸ் பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வீரர்கள் இருந்தாங்க. இதுல வந்து ஹெர்குலஸ் வந்து ரோமாபுரியுடைய மிகப்பெரிய பேரரசர். முன்னாடி பேசினார்ல ஹெர்குலஸ் மன்னர், அந்த ஹெர்குலஸ் தான் ஹெர்குலிஸ். ஹெர்குலஸ்க்கு வந்து இவங்க வந்து அனுப்புறாங்க, போரை அனுப்புறாங்க. அதுதான் அரசியல். அந்த அரசியல் மட்டும் இல்லைன்னா இந்த ஆன்மீகம் வந்து இவ்வளவு பெரிய சுடராக இருந்திருக்காரு. ஒரு சின்ன ஒரு கடிதம் அனுப்பினது அரசியல் தான். கடிதத்து உள்ள இருக்கிறது என்ன ஆன்மீகமாச்சு. அந்த அந்த ஒரு சின்ன ஒரு கவிதை மட்டும் சொல்ல கேளுங்க. தென்னலிலே குளிர் இருக்கிறது, தாகத்தை தீர்க்கிறதா? மின்னலிலே ஒளி இருக்கிறது, விளக்கை ஏற்றுகிறதா? உங்கள் இதயத்தின் ஒளி உங்களுக்கு கேட்கிறதா? ஆன்மீகம் இல்லை என்றால் அரசியலும் இல்லை, அரசியலும் இல்லை என்றால் ஆன்மீகமும் இல்லை. ஆனால் அதே வேளையில் அரசியல் செய்யாதிருந்தால் மிகப்பெரிய ஆன்மீக வெற்றியை, மிகப்பெரிய ஜோதியை நாம் கண்டிருக்க முடியாது. மக்காவுக்குள்ளேயே, மதினா மக்காவுக்குள்ளேயே இது எண்டா இருக்கும். நாமெல்லாம் நமக்கெல்லாம் வந்து சேர்ந்து இருக்காது அந்த அரசியல் வீரியம். அவர்கள் சகாபாக்களை எட்டு திக்கும் அனுப்பியது, எடுத்த முடிவுகள். ஏன்னா அவங்களுக்கு வந்து பதில் போதே தெரிஞ்சு போச்சு. 300 பேரை வச்சுக்கிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேரை வெற்றி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். நம்ம எங்க வேணாலும் படைய அனுப்பவே இல்லை, உட்கார்ந்த இடத்துல எல்லாருமே சாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து பத்திரமானது சிரிப்பு வந்தது. கடைசியில அழ வச்சுட்டாங்க. முதல்ல சிரிக்க வச்சுட்டு கடைசியில அழ வச்சுட்டாங்க. கண்கள் இருந்து கண்ணீர் தாரதாரே வர்ற அளவுக்கு எடுத்து உதவியாவுடைய இறுதி பேச்சு. அந்த இறுதி பேச்சுல அதுவும் வந்து ஒரு வகையான அரசியலாக தான் நான் பார்த்தேன். அவங்க செய்த ஒரு கடைசி அரசியல். யாரு செய்வது? அரசியல் கத்து கொடுத்துருவோம். சென்னைக்கு போயிருக்கிறார் ஒரு ஐடியா இருக்கிறாரு. அதுக்காக அரசு சுத்திக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. அஷ்ஹது அல்லா இலாஹ என்று விரலை உயர்த்தி பிறகு மக்களை நோக்கி காட்டி சேஃப் ஆயிட்டாங்க ரசூலுல்லாஹ். மற்ற நபிமார்கள் ரொம்ப சேஃப். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு தான் வசீலா கிடைக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு சான்று சொன்னாங்க. அது நினைக்கும் போது நிறைய பாவங்களை தெரிஞ்சும் தெரியாமலும் செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நமக்கெல்லாம் ஜன்னத் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து செய்த பாவங்களை நினைத்து கண்ணீர் தன்னால இங்க ஓட ஆரம்பிச்சிருச்சு. கட்சிக்குள்ள ஒரு பாதி நனைஞ்சே போச்சு. நமக்கு சொர்க்கம் அந்த எண்ணத்துல இருங்க. அதாவது வந்து இப்ப ஒரு சொல்ற கருத்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஹஜ்ரத் பேசுனா நம்பிக்கை ஏற்பட்டுச்சு, நமக்கும் சொர்க்கம் கிடைக்கிற சொல்லிட்டு இது கூட சொல்லப்பட்டிருக்கு சமீபத்துல. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சா, அதை வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், அந்த ரஹமத் எவ்வளவுன்னு தெரிஞ்சா காஃபிர் கூட ஆனா எனக்கு கூட கிடைச்சிட போட்டிருக்கே அப்படின்னு ஒரு ஆதரவு வைப்பான். அவ்வளவு இது அந்த ரஹமத்தும் அந்த ரஹமத் கொடுக்கக்கூடிய சொர்க்க பாக்கியங்களும். அவனே ஆதரவு வைக்கிறாங்க. நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் தொழுகிறோம், நம்ம கொடுக்காம போயிடுவோம். அல்லாஹ் ஒரு எட்டை அது இருக்கும், நமக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையை வைங்க இன்ஷா அல்லாஹ்.
கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவங்க செஞ்ச ஒரு அரசியல் நான் சொல்றேன். திருக்குறள்ல நம்ம படிச்சிருப்போம், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடுன்னு சொல்லிட்டு. அந்த குறளை படிச்ச பிறகு நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை அவங்க பண்ற அந்த தீங்கெல்லாம் நம்ம மன்னிச்சிருவோம். திரும்ப சண்டை போட்டாலும் அவன்கிட்ட பேசிடுவோம், அவனுக்கு போய் நல்லது செய்வான். நம்ம பேனாவை எடுத்து ஒழிச்சு வச்சுருவான், அவனுக்கு பேனா இல்லாதப்போ நம்ம பேனா இன்னொரு பேனாவை நம்ம கொடுப்போம். இதெல்லாம் நிறைய பண்ணுறோம். ஏன்னா அந்த திருக்குறள் காரணம் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு நம்ம ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சுக்காத காலகட்டம். நமக்கு தெரிஞ்ச நெறி அப்போ அது. இப்போ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பாடல்ல நாகூர் அடிக்கிறாவுடைய ஒரு பாடல்ல கேட்டுப்பீங்க, அதிகாரம் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை சொல்லுங்க. 2 வரை பாடுங்க. கவிஞர் பாடுகிற பாடாவிட்ட பாடுங்க. அதிகாலை நேரம் சுபுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போது இன்னல் செய்தால் ஒரு மாது. சஹாபாட்ட சொல்லிருக்கலாம், இந்த பொம்பளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா கேள்வி அப்புறப்பட்டிருப்பாங்க. பண்ணல, அதான் சின்ன ஒரு அரசியல் பண்றாங்க. அதன் மூலியமா அங்குள்ள மாற்று மறுத்தவர்களுக்கு அவங்களுடைய பொறுமையும் பெருமையும் போய் சேருது. தினமும் காத்திருப்பாளே தீயவள் மாடியின் மேலே குணநபினாது வருகின்ற போதில் குப்பையை கொட்டிடுவாளே கோபம் நதி தலைமேலே. என்ன கொடுமை என்ன கொடுமை ஏந்தல் நபி பொறுத்தாரே சாந்த நபி சகித்தாரே. ஒரு நாள் குப்பை விழவில்லை கோமான் நபி வியந்தாரே. அருகில் உள்ளோரை அன்புடன் கேட்டார், அவளுக்கு கேளுக்கு அந்நர் வீட்டுக்கு நபிகள் சென்றார், அன்புடன் உடல் நலம் கேட்டார். அவள் அதிர்ச்சியினால் முகம் வேர்த்தார். ஏதனையும் பெருமானே அறியா பிழையை செய்தேனே, இன்னல் தந்தேனே நன்மைகள் செய்தேன், இஸ்லாத்தினை நான் ஏற்றேன் எதுகரம் பிடித்தே எல்லையில்லா பொறுமை கடலாம் ஏகன்ற சூழின் பெருமை யுபுவி போற்றிடும் அருமை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அருமையான படம், அழகாக இவரும் பாடிக்கிறது, சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய போன்ற அரசியல்கள், சின்ன சின்ன அரசியல்களை நன்மைக்காக செய்த அரசியல்கள் இவையாவுமே. அதாவது நம்முடைய தீனை எத்தி வைப்பதற்கான நிறைய முயற்சிகள், நிறைய சொல்லிட்டே போகலாம். இன்ஷால்லா அப்துல் ரஹ்மான் ஹசரத் நிறைய சொல்ல போறாங்க. அவங்களுக்கு வழிவிட்டு பின்னாடி இருக்கிற நம்ம மௌலானா பஷீர் மௌலா அவங்களுக்கெல்லாம் வழிவிட்டு என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாசகவனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கவிஞர் இக்பால் பேசுறதை விட பாடல அருமையான முறையில செஞ்சு கொடுத்தாரு. இன்ஷா இந்த குப்பையை கொட்டி விவகாரம் சம்பந்தமான செய்திகள் இது ஆதாரபூர்வமானதா ஆதாரமற்றதா என்பதெல்லாம் சர்ச்சை இருந்தாலும் கூட
மருகும் இசைமுரசன் நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய பாடல்கள் மூலமாக உலகத்தையே சென்றடைந்த ஒரு விஷயம். ஒரு முறை கலைஞர் கருணாநிதி கிட்ட கேட்கிறாங்க, நீங்க அதிகாலையில என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் அப்படி இந்த மாதிரி இந்த சுழல் சேர்ல உட்காந்துக்கிறாரு. கேள்வி கேட்ட உடனே ஒரு திரும்புறாரு. நான் கேட்டேன், அப்படி கேட்கிறேன், அதிகாலையில் நீங்க என்ன செய்வீங்க சொன்ன உடனே, அதிகாலை நேரம் சுபுக்கு பின்னே அண்ணல் நபி ஒரு அந்த வார்த்தை வசனமா சொல்றாரு கலைஞர். இதை கேட்டவங்க அவருக்கு அதிர்ச்சி. எது எது பாடலாச்சு, அதான் ஏன் சொல்றேன் அனிவா பாடினாலும் அந்த பாட்டு அதான் அதிகாலை நேரம் சொல்ற அந்த வார்த்தையோடவே கொண்டு போறாரு விஷயம். அதாவது அப்ப சொல்லும்போது சொல்றாரு, கேட்கிறாங்க தொடர்ந்து அதனுடைய செய்திகள் கேள்வி பதிலாக போயிட்டு இருக்கு. சொல்றாரு இப்ப கலைஞர் பதில் சொல்றாரு, இந்த பாடலை நான் அடிக்கடி கேட்பேன். ஏன் கேட்டா அந்த ஹனீஃபாவுடைய பாடல் அது உள்ள இசை இதுக்காக நான் கேட்பேன். அது கூட அந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கிறது எனக்கு நிறைய விஷயத்தை ஆச்சரியத்தை தருது. இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமா? அதாவது ஒருத்தர் தான் மேல குப்பையை கொட்டனா அவளையே போய் வீட்டுல போய் என்ன காரணம் என்ன செய்தவங்களுக்கு கேட்கறதுக்கு மனசு வருமா? எனக்கு இதெல்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அதான் நான் அந்த பாட்டை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி என்ற புத்தகம் ஏற்கனவே வந்துட்டு இருந்துச்சு. அந்த புத்தகத்துல கலைஞர் எழுதியிருந்தார். இந்த பாடல் பற்றி அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான நிலை. இது உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஆனால் ஹதீஸ்ல இது ஆதாரபூர்வமா என்று தெரியல. இருக்கு அப்படி ஆதாரமா தெரியல இருக்கணும். அது நான் பேசுறதுக்கு இல்லை. இன்ஷா அல்லாஹ் இருக்கலாம், அது நமக்கு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியலில் இவர் வச்சது அவங்களுடைய விட்டு கொடுத்தல். அதான் முன் வச்சார். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்தாங்க? அவருக்கு குரல் சொன்னாரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். எனக்கு படிக்கிற காலத்துல இதான் சொல்லி கொடுத்தாங்க, நான் ஆடி மல்ல எனக்கு ஆனது தெரியலன்னு சொன்னார் அவர். அப்ப அவருக்கு நாங்க சொல்லித்தர வேண்டிய கடமை, ஏன்னா நிறைய பேர் ஆடிமல் தான் இருக்கிறோம், அதனால சொல்லித்தர வேண்டிய கடமை இப்ப சொல்லித்தரோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஅஃப் அம்மன் ஸலமக், உனக்கு யார் அநீதம் செய்தானோ அவனை மன்னித்து விடு. சில் மன் கதஅக் வஅஃப் அம்மன் ஸலமக். அப்புறம் என்ன இப்படி இந்த வருது. அதாவது உன்னை துண்டித்த உறவுகளை சேர்ந்தது, உனக்கு அநீதம் செய்தவனை முழுமையாக மன்னித்து விடு. இது எந்த அளவுக்கு சொன்னா, இது எங்க அண்ணன் மருகும் எங்க மூத்தவர் சொன்னாரு, யார் உன்னை வேணாம் சொல்றானோ அவன்கிட்ட போய் சொல்லணும். அதாவது உறவு இல்லாம இருப்பாங்க, ஏதோ இதா இருக்கும், அவங்கள்ட்ட போய் பேசுறதால அது ரெண்டாம் பட்சம். ஆனா யார் உன்னை வேணாம் சொல்லிட்டு சண்டை போறவனா அவனை பிடிச்சிக்க, உன்னதான் ரசூல் அவனதான் சேர சொன்னாங்க, அவன்கிட்ட போய் சேரணும். இவ்வளவு டீப்பான விஷயம். இதுல அரசியல் இருக்கு அவர் சொல்றாரு. அந்த அரசியல் எப்படிப்பட்டது ஏதுங்கிறத பின்னால இன்ஷா அல்லாஹ் நிறைவுல பார்த்துக்குவோம். அடுத்ததாக இந்த நிகழ்வில் பஷீர் மௌலானா அவர்களுடைய பேரரும் அந்த கான்காவில் நல்ல அழகான முறையில் உரையாற்றுபவரும் எங்களுடைய பாசத்திற்குரிய சகோதரருமான மௌலானா மௌலவி ஏ முகமது ஹாமீம் ஃபைஜி ஃபையாசி அவர்கள் ஆன்மீகமே என்ற அணியில் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக பிறக்கச் செய்து தனது ஹபீப் நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் ஆக்கி அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தில் பாசத்தில் பிரியத்தில் வாழக்கூடிய நல்லடியார்கள் ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன் அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய இச்சபையின் நடுவர் அவர்களே, இன்னும் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்களே, தாய்மார்களே,
கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். மா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஆலத்தார்க்கெல்லாம் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னலாரின் வாழ்வில் விந்தி இருப்பது ஆன்மீகமே என்ற தலைப்பு, அரசியலே என்ற தலைப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் என்றால் இப்போ நடக்கக்கூடிய அரசியலை நம்முடைய சிந்தனையில் நாம் கொண்டு வரக்கூடாது அன்பர்களே. அப்பவும் சரி, ஹஜ்ரத் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் ஒரு பகுதியாக அரசியல் இருந்தது. அது எப்படி செய்தார்கள் என்றால், எப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்குமோ அந்த ஒரு அடிப்படையில் அந்த அரசியல் செய்தார். ஆன்மீகம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடன் இணைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தன்னுடைய பொருத்தமாக ஆக்கி, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை தான் விருப்பமாக ஆக்கி, அல்லாஹ் வெறுக்கக்கூடியதை தானும் வெறுத்து சதா காலம் கழுகு கூட அவனுக்கு மாறு செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பேரே ஆன்மீகம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு, நான் சனது பெற்று 18 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுடைய துவாவில் நான் மதரசாவில் இருக்கும்போது பட்டிமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அது மாணவர்களுக்குள்ள உள்ளது. அதற்கு பிறகு நான் சனது பெற்ற பிறகு பல காலத்திற்கு பிறகு இப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு நசீபாக்கிட்டார். இந்த சிறியோனின் வார்த்தைகளில் பிழைகள் இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி பொருந்திக் கொள்ளும் நண்பர்கள். ஆன்மீகம் என்றால் என்ன? நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் இந்த பூவுலகுக்கு அனுப்பினான். அரசியல் செய்ய சொல்லி அல்ல. நபியை அனுப்பின நோக்கமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, தேவையை பூர்த்திபடி இலா அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருந்து கொண்டே இருக்கிறார்கள், இருந்தார்கள் அல்ல. இப்பவும் அவர்கள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனையோ சம்பவங்கள் கண்ணியமிகு ஃபாஹிம் ஆலிம் அவர்கள் சொன்னார்கள், கவிஞர் சொன்னார்கள், ரஜிபுல்லா பாய் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், கேட்க மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நடுவர் அவர்கள் ஒரு சம்பவம் ஒன்று சொன்னார்கள். தாயிஃப் நகர மக்கள் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்தது சில பேர் சொல்லுகின்றார்கள், அவர்கள் மீது கல்லு படவில்லை, கல்லு பட்டிருந்தால் அல்லாஹ் அந்த ஊரை சின்னாபின்னமா ஆக்கியிருப்பான். ஆனால் சஹாபாக்கள் மறைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லுகிறார் நண்பர்களே. ஆனால் இந்த சிறியோனின் காதில் அவருடைய செய்திகள் எட்டியது. என் ஷேக் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அவர்கள் இந்த மக்களை அடிக்கும் பொழுது அல்லாஹ் அனுமதி கேட்க சொன்னான். அட, ஓ தகப்பனை அடிச்சா உனக்கு தாங்காது, ஓ தாயை அடிச்சா உனக்கு தாங்காது, ஓ புள்ளைய அடிச்சா உனக்கு தாங்காது, ஓ புள்ளை உனக்கு பாசம், ஓ தாய் உனக்கு பாசம், முஹம்மது ரசூலுல்லாஹ் சாரே காயினாத்துக்கு பாசம், ரஹ்மத்துல் ஆலமீனா அனுப்பப்பட்டவர். ஹரீசுன் அலைக்கும் பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம், இந்த மூமின்கள் மீது ரவுஃபாகவும் பேராசை கொண்டவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். அந்த நாயக திருமேனி அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே ஹபீபே சொல்லுங்கள், உங்களை யார் நேசிக்கின்றார்களோ, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபியூனி, யார் அல்லாஹ்வை நேசிக்க ஆசைப்படுறாங்களோ உங்களை இத்திபா செய்ய சொல்லுங்க. யுஹிப்புக்குமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் நேசிப்பான் சொல்லுங்க. உங்களை நேசிக்கவர்களை அல்லாஹ் நேசிப்பான், உங்களை நேசித்தவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் சொல்லுங்க. அன்பர்களே, இப்ப இத்திபா செய்யணும் என்றால் நீங்க அரசியல் நாம் செய்தாலும் சரி, நாம் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட பழகின வாழ்க்கை எப்படி ஆன்மீகம், வீட்டுள்ள நுழையும் போது ஆன்மீகம், மக்களிடம் பேசும்போது ஆன்மீகம், மக்களோடு இருக்கும் போது ஆன்மீகம். இந்த தீனை சொல்வதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தார்கள்.
வஹதஹு என்றால் யாரு, அல்லாஹ் தனித்தவன் என்றால் யாரு, அல்லாஹ் ஏன் ரஹ்மத்துல் ஆலமீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் அனுப்பினார், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கலீமுல்லாஹ் சொன்னார், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கலீலுல்லாஹ் சொன்னார், ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஹபீபுல்லாஹ் என்று அல்லாஹ் சொன்னார். அன்பர்களே, சிந்திச்சு பார்க்க வேண்டும். நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது நடுவர் அவர்கள் சொன்னார்கள், கண்ணியமிகு உலமா அன்சாரி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், வார்த்தைகள்ல குறையெல்லாம் மன்னிச்சுக்க தயவு செய்து சொல்லும்போது சொன்னார்கள், அந்த தாயிஃப் நகரம் மக்கள் அடிக்கும் பொழுது அவர்கள் மீது கல்லு படல பட்ட அந்த நாயகன் அல்லாஹ் இந்த உலகத்தை இல்லாம ஆக்கியிருப்பாங்க, தாயிஃப் இல்லாம ஆக்கியிருப்பான்னு சொன்னார்கள். இல்லை, நான் கேள்விப்பட்டது இந்த சபையை நான் சொல்லுகின்றேன், உங்களுக்கு சொல்லி நான் மறுக்கல, நான் கேள்விப்பட்டது நான் சொல்லுகிறேன் சர்க்கார் சொன்னாங்க. அப்போ இந்த உம்மத் நபிக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் நபியுடைய உள்ளம் சகித்துக் கொள்ளும். இந்த உம்மத் நபிக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் நபியுடைய உள்ளம் சகித்துக் கொள்ளும். ஆனால் இந்த உம்மத்தை தண்டிக்கணும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டால் ரசூலுடைய உள்ளம் தாங்காது. அதனால அல்லாஹ் சபூர் செஞ்சான். அதனால அனுமதி கேட்க சொன்னான். அந்த தாயிஃப் நகர மக்களை அழித்த பிறகு அந்த மக்களை அழிக்காமல் அந்த மக்களின் பேராசை கொண்டவர்கள் என்றது நபி அவர்கள் நிரூபித்து காட்டார்கள். அதே போன்று யார் என்று நபி அவர்கள் பார்த்தார்கள், யாருடைய தரப்புல இது வந்துச்சு என்று பார்த்தார்கள், ஆன்மீகத்தையும் அவர்களை கையாண்டார்கள். ஆண்டு ஒரு தோட்டத்தில் வந்து உட்கார்ந்து தன்னுடைய முபாரக்கான பாதத்தை பார்த்து அல்லாஹ்விடம் முறையிட்டார்களா, யா அல்லாஹ், உன்னை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன், நீ ஒருவன் என்று சொல்ல வந்தேன், இந்த மக்கள் என்னை அடிச்சு விரட்டிட்டார்களே, இதை நான் என்ன உணர்றேன், உனக்கு நான் ஏதேனும் மாறு சென்றதின் காரணமாக இருந்தால் உன்னை அமைதிப்படுத்தும் வரை நான் அமைதி மாவட்டன் என்று பெருமாளார் ஸல்லல்லாஹு சொன்னார். அப்ப சர்க்கார் சொன்னாங்க, லட்சக்கணக்கான பாவங்கள் செஞ்சுட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்க, அல்லாஹ் மறந்துட்டான் நினைக்கிறியா, அல்லாஹ் உன்னை விட்டுருவான்னு நினைக்கிறியா, அல்லாஹ் நீ யாரை விலகி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்னாங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிலா உனக்கு வேணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு வேணும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இத்திபா செய். நபி குடும்பத்தில் எப்படி இருந்தார்கள், நபி எப்படி உலகத்தில் ஆன்மீகம் சென்றார்கள், அரசியல் எப்படி சென்றார்கள். இப்போ உள்ள அரசியலை நாம் சிந்தனையில கொண்டு வரக்கூடாது அன்பர்களே. அரசியல் என்ற வார்த்தை ஒன்றாக இருந்தாலும் ஹஜ்ரத் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் இருக்க, ஹஜ்ரத் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உரையாடிய அவர்களும் கூட இருந்த சஹாபா கண்மணிகளுடைய அரசியல் இருக்க, கியாமத் வரை அதை நாம் ஈடுகட்ட முடியாது அன்பர்களே. அதனால் தான் காந்தி அவர்கள் சொன்னார்கள், ஆட்சி எப்படி அமைக்கப்படுகிறது என்று கேட்கும் பொழுது ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி கொண்டு நான் அமைக்க ஆசைப்படுறேன் சொன்னார். அன்பர்களை யோசிச்சு பாருங்க, உமர் நாயகம் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு வீட்டுல பால் கலந்து வியாபாரம் செய்யற ஒரு குடும்பம் இருக்கு. டெய்லி பால் கலந்து கஸ்டமர் கொடுப்பாங்க. ஒரு நாள் அந்த மாடு கொஞ்சமா பால் கறந்துருச்சு, ஒரு நாள் அந்த மாடு கொஞ்சமா பால் கறந்துச்சு. அப்ப பால் கறந்த முடியும் அந்த தாய் கேக்குது, அம்மா எப்போதும் மாடு பால் கறக்கு ரொம்ப கம்மியா கலந்துருக்கு, இதுக்கு நம்ம என்ன செய்வது, தண்ணி கலந்துடலாமா? அந்த தாய் சொல்றாங்க, தண்ணி கலந்து. ஏமா உமருடைய ஆட்சியில இந்த மாதிரி தப்பு செஞ்சது நடந்தா உடனே கூப்பிட்டு கண்டிப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லு. அப்ப அந்த தாய் சொல்றாங்க, ராத்திரில உமர் பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, கூரையை பிறந்துட்டு பார்த்துக்கிட்டா இருக்காரு, அதனால தண்ணி கலந்துருமா அப்படின்னு சொல்லு. அப்ப அந்த பெண்மணி சொல்லுது, உமர் பார்க்கவில்லை என்றாலும் உமருடைய அல்லாஹ் பார்க்கிறான்னு சொல்லு. அன்பர்கள் எல்லா சிந்தனைகளை வைக்க வேண்டும். அப்ப ஹஜ்ரத் உமர் நாயகம் இரவுல மாறு வேடத்தில் வரும்போது நம்மளுடைய ஆட்சியுடைய விஷயத்தில் மக்களுக்கு எப்படி இருக்கு, மக்களுடைய உள்ளத்துல எப்படி இருக்கு நினைச்சு அப்படி வெள்ளி வெளியா வரும்பொழுது இந்த சம்பவத்தை காதல கேட்டுட்டு அந்த வீட்டுல ஒரு மார்க் போட்டு போயிடறாங்க. மார்க் போட்டு போயிட்டு மறுநாள் சபையில உட்காந்து அந்த குடும்பத்தை கூட்டாங்க. அந்த குடும்பம் வந்துருச்சு. வந்தோடனே இந்த சம்பவத்தை சொன்ன அவர்களுக்கு பயம் வந்துச்சு. ஆஹா, நம்ம செஞ்சது உமருக்கு தெரிஞ்சு போச்சு, தொலைஞ்சோம் அப்படின்னு. அப்ப உண்மைதான் கேட்டாங்க, நீ என்னமா சொன்னாரா திரும்ப தாய் கேட்க பொழுது, பால்ல தண்ணீர் கலன்னு சொல்லும்போது என்ன சொன்னேன், உமரு பார்க்கறதுனால உமருடைய அல்லாஹ் பார்க்கறான்னு சொன்னேன், ஒன்னதான் என்னுடைய மகனுக்கு நம்ம மனைவியா எடுத்து போறேன்ட்டாங்க. ஒரே வார்த்தை. உமர் நாயகம் ஆட்சி செய்தார்கள், ஆனால் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் மீது தக்குவா இருந்தோ அவர்களை தன்னுடைய மருமகளா எடுத்து முன் வந்தார்கள். அன்பர்களை யோசிச்சு பார்க்கணும். ஆகையினால் உமர் நாயகத்தும் சரி, இப்போ உள்ள வலிமார்களும் சரி, சஹாபா கண்மணிகளும் சரி, நல்லடியார்களும் சரி, எல்லாருமே ஆன்மீக
முறையில் தான் வாழ்கின்றார்கள் அன்பர்களே. அரசியல் என்று இருந்தால் இப்ப இருப்பது அரசியல் அல்ல, இப்ப இருப்பது ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியல் அல்ல. ஆன்மீகத்துடன் அரசியல் செய்தால் அது அல்லாஹ்வுக்காக ஆயிடும் அன்பர்களே. ஆன்மீகம் இல்லாமல் அரசியல் செய்தால் அது நப்சுக்காக ஆயிடும் அன்பர்களே. இப்போ உள்ள அரசியல் நப்சுக்காக வேண்டி இருக்கு, தன்னுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி இருக்கு. அது அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கா பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய வருத்தம் இருக்கா பிரச்சனை இல்லை. நான் நல்லா இருக்கணும், நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும், யார் எப்படி போனாலும் இது அரசியல் அல்ல. அரசியல் என்பது ஒரே பொருளாக இருந்தாலும் ஒரே அர்த்தமாக இருந்தாலும் நாயகர் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த அரசியல் வேறு, இங்கே இருந்த அரசியல் வேறு. அன்றையில் இருந்து இன்றை வரை ஆன்மீகத்தால் என்னைக்குமே ஜெயிக்கும் என்பதை நான் இந்த மன்றத்தில் உங்களிடம் உரையாடுகின்ற நண்பர்கள். காரணம் என்ன? ஆன்மீகம் எல்லாருக்கும் கருமையாக போயிடுச்சு அன்பர்களே. நன்றாக ஒரு சின்ன செய்தி சொல்ல முடிச்சிடுறேன். எத்தனை வருஷம் தொழுதாலும் கபர்ல கேள்வி இல்லை, எத்தனை வருஷம் நோன்பு வச்சாலும் கபர்ல கேள்வி இல்லை, எத்தனை வருஷம் ஜகாத் கொடுத்தாலும் கபர்ல கேள்வி இல்லை. ஆரம்ப பர்சக் முதல் மன்சில்ல எல்லாரும் வச்சு அடக்கிட்டு போன பிறகு மலக்கு இறங்கி நம்மிடம் கேள்வி கேட்கப்படும் என்றால் மன் ரப்புக்கே உவ ரப்பு யார்? அதை கை சேதப்படுவோம். பூமி மேல சஜிதா செஞ்சோம், நெற்றில கருப்பு காப்பு வரவங்க தொழுதோம், கால்ல கருப்பு காப்பு வரவங்க தொழுதோம், அல்லாஹ்வுக்கு தொழுதோம், அல்லாஹ் ரப்பாக்காம தொழுதிருக்கும். யார ரப்பாக்கி வாழ்ந்தோம், யார் நமக்கு இலா, யார் நமக்கு தேவையை குறிச்சிருக்கிறவன், யார் நம்மளோட இருக்கிறா, யார் நம்மள பார்க்கிறா, யார் நம்மள கேட்கிறா? ஹஜ்ரத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க திரும்பினாலும் ஃபைனமா தொல்லு ஃபஸம்மா வஜ்ஹுல்லாஹ் நஹன அக்ரபி மின் ஹப்லில் வரீத், உன் பிறரை நரம்பை விட நான் அருகாமல் இருக்கிறேன் அல்லாஹ் சொன்னான். ஹஜ்ரத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இன்னமா அனா அக்ஷாக்கும் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அதிகமா பயப்படுறதும் நான் தான், வானா அலமுக்கும் பில்லாஹ், அல்லாஹ்வை அதிகமா விலகுறதும் நான் தான். அதனால் ஆன்மீக ராஜாவாகிய ஆன்மீக தென்றலாகிய ஹஜ்ரத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற ஆன்மீகத்துடைய பரக்கத், அரசியலுடைய பரக்கத் எங்கும் இருக்காது. ஆன்மீகத்தை ஜொலிக்கும், ஆன்மீகத்தான் மிஞ்சும் என்பதை சொல்லி என்னுடைய சிற்றுரைக்கு அன்பு தந்த இந்த மஜ்லிஸார்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் துஆ செய்தவனாக சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது சொல்லுவாங்க, குடும்ப பின்னணி சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.